வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஜூன் 30, 2026க்கான வீடியோ. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கும் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இரவு 7:18 ஜூன் 29, 2026. அதாவது ஜூன் 29, 2026 திங்கட்கிழமை அன்று மார்க்கெட் பெருமளவில் சரிந்தது. இது நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் சரிவை சந்தித்தது. எதனால் பார்த்திங்கன்னா, இன்ட்ராடே பேசிஸில் என்னென்னா, டெக்னிக்கலாக எதிர்பார்த்தது 24,369க்கும் 24,170க்கும் இடையில் வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதை உடைத்ததனால் செல்லிங்க. சரி, டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, அவங்க எதிர்பார்த்ததும் டெக்னிக்கலாக எப்படி எதிர்பார்த்ததுன்னா, இந்த 24,170 உடைக்காது. அதே சமயம் இன்ட்ரா வீக் பேசிஸில் 24,369 கடக்கும். இந்த நிலைகளில் செல் ஆஃப் இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அதாவது 24,369க்கும் 24,568க்கும் இடையில் சென்று கீழே விழும் என்று எதிர்பார்த்தார்கள். இது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லைன்னா, இந்த 24,170 உடைத்ததினால் செல் ஆஃப் ஏற்பட்டது. சரி, இப்போ இந்த எதிர்பார்த்த வாரத்துக்கு உண்டான இந்த டார்கெட் சாத்தியமா அப்படின்னா, இப்போதைக்கு சாத்தியமில்லை. இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, டெலிவரி ட்ரேடர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஏற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏற்றம் வந்தால் இவ்வளோ தான், 24,369 தாண்டாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இறக்கம் வந்தால் 23,971க்கும் 23,772க்கும் இடையில் வந்து இது ரீபவுண்ட் ஆகும் என்று டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறார்கள். இதுதான். சரி, இப்போ டெலிவரி ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு என்ன இது? இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இந்த நிலையை உடைச்சதுனால டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் நாளைக்கு ட்ரெண்டு 2 பக்கமும் நகர்வு இருக்கும் என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். எப்படின்னா இது இப்படி இறங்குச்சுன்னா 23,840 வரை இறங்க வாய்ப்பு. அதே சமயம் அதாவது இந்த நிலைகள் 23,840க்கும் 23,642 என்ற நிலைகளுக்கு இடையில் ரீபவுண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அதே சமயம் 23,642 உடைக்கக்கூடாது. சரி, ஏற்றம் இருந்தால் எதுவரை இருக்கும் என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அவங்க எதிர்பார்க்குறது எப்படின்னா, ஏற்றம் இருந்தால் 24,235 வரை ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயம் 24,235க்கும் 24,433க்கும் இடையில் சென்றால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்கப் போகிறார்கள். அதே சமயம் இதை கடக்கக்கூடாது. 24,433 என்ற அளவை கடக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கான யுக்தி. அதே சமயம் டெலிவரி ட்ரேடர்ஸ் முதல்ல எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த வாரம் இதை உடைக்காது, அப்புறம் இந்த நிலையை கடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அப்புறம் சப்ளை இந்த நிலையில் இருக்கும் என்று டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தார்கள். இது நடக்கவில்லை. ஏனென்றால் இந்த நிலை உடைந்தது. 24,170 உடைந்ததனால் இனி எப்படின்னா, இன்றைய ஜூன் 29, 2026 க்ளோசிங்லேருந்து கணக்கு போட்டால் இது இறங்கினால், அதாவது 23,971 வரை வர வாய்ப்பு. அதே சமயம் 23,971க்கும் 23,772க்கும் இடையில் ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு என்று டெலிவரி ட்ரேடர்கள் கருதுகிறார்கள். அப்புறம் ஏற்றம் இருந்தால் 24,170 தான், 24,170க்கும் 24,369க்கும் இடையில் ஏற்றம் இருந்தால் 24,170 வரை தான் இருக்கும். இதற்கு மேல் சென்றால் விற்பனை இருக்கும் என்று டெலிவரி ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். அதே சமயம் 24,369 கடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இதுதான் நிலைகள். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கும் 2 பேர்த்துக்குமே சேர்ந்து சொல்லிட்டேன். இதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும்.
மேலும் எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்களது நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.